பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் இடையில இல்லன்னு சொன்னாங்க. மீண்டும் பிஜேபியோட கூட்டணின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி எங்க நிலைப்பாட இன்னைக்கு கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? தேர்தல் சமயத்துலதான் நிலைப்பாடு. பொள்ளாச்சி விஷயத்துல இப்ப எங்களாலதான் முடிவு எட்டப்பட்டுச்சு அப்படின்னு முதல்வர் சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, நாங்க இருக்கும் போதே இதுக்கு தீர்வு காணப்பட்டுதான் இப்ப முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. எங்களாலதான் வந்துச்சு அப்படின்னு. பெண்களுக்கு இழைக்கப்பட்டிருக்க அநீதி அது நம்ம தமிழ்நாட்டுல இது நடக்கக்கூடாத விஷயம். எந்த அரசாங்கம்னு நான் சொல்றேன், ஆட்சி செய்யறவங்க யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டுல குடியிருக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம பாதுகாப்பா இருக்கிறது தான் அரசாங்கத்தோட வேலை. அது யாரு செஞ்சாலும் தவறுங்கிறதுல அந்த நிலைப்பாட்டுல எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது. சிபிஐக்கு ஒப்படைக்கப்படும். அதனுடைய கேஸ் நடந்து இப்ப தீர்வு வந்துருக்கு. அததான் நான் சொல்றேன், அது வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான். அதுல என்ற மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. மேடம், அதுக்குதான் சொல்லியிருக்காரு தமிழக முதலமைச்சர், பொல்லாத பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி தான் சாட்சி அப்படின்ற மாதிரியும் சட்டசபையில கூறியிருக்காரு. திமுகல எப்போதுமே அடுக்குமொழி பேச்சு ரொம்ப இருக்கும். மக்களுக்கு அது ஏதாவது உதவுமான்னு பாத்தீங்கன்னா உதவாது. இப்ப இன்னைக்கு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மத்திய மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து கடிதம் வந்திருக்கு. அது நீங்க நினைச்சுக்குவீங்க உடனே மத்திய அரசுக்கு எதிரான அரசு திமுக, அதனால வருதுன்னு திமுக காரங்களே கூட சொல்லலாம். உங்க பிரஸ்லயும் நீங்க அதை போடுவீங்க. ஆனா அப்படி இல்ல. இந்தியாவில உள்ள அத்தனை மாநிலத்துக்கும் அனுப்புற உரிமை அவங்களுக்கு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல மொத்தம் 74 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. அதுல அரசாங்கம் நடத்துற மருத்துவக் கல்லூரிகள் 36ல MBBS, MD இதெல்லாம் வரிசையா இருக்கும். BDS, MDS எல்லாமே வரும். இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 7636 பிள்ளைங்க படிக்குது. இந்த ஆட்சிக்கு எத்தனை வருஷம் ஆட்சி இப்ப போற கட்டத்துலக்கு வந்துருச்சு. இந்த பிள்ளைங்க படிக்கிற இடத்துல, அதுவும் மெடிக்கல் படுக்கிற இடத்துல, ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாத்துற படிப்பு அது. அந்த இடத்துல அவங்களுக்கு ஆசிரியர்கள் போடணுமா வேண்டாமா? அது யாரு போடுறது? அரசாங்கம் தானே போடணும். நீங்க பிரைவேட் காலேஜ் நடத்துறவங்க ஒரு ஆசிரியர் இல்ல அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் போய் நடவடிக்கை எடுக்கும். உங்களுக்கு யாரு நடவடிக்கை எடுக்கிறது? தமிழ்நாடு அரசு நடத்துற 36 மருத்துவக் கல்லூரியில ஏன் நீங்க ஆசிரியர்கள் நியமனம் செய்யல? 3 வருஷம் 4 வருஷம் நீங்க அந்த வருட கணக்குல நீங்க ஆசிரியர்களுக்கு போடாம இருக்கீங்க. மொத்தம் 5 ஆண்டு காலம் படிச்சுட்டு வர்ற பிள்ளைங்க வெளியில எப்படி பரீட்சை எழுதும்? அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி அதுங்க கத்துக்கிட்டு இருக்கோம்? இதெல்லாம் யோசிக்க வேணாம். முதலமைச்சர் அடுக்குமொழியில பேசினா மட்டும் போராது, விஷயம் இருக்கணும். மக்கள் உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்துட்டாங்கன்னா, நீங்க வண்டியில உட்காந்தீங்கன்னா நீங்க 300 மைல் ஸ்பீட்ல போலான்னு நினைக்க கூடாது. இத தமிழ்நாட்டு மக்கள் திருத்திடுவாங்க. 26ல திருத்திடுவாங்க நிச்சயமா. இதுதான் நடக்கும்.